வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சயின்ஸில் உள்ள ஒரு டாபிக் தான். இந்த மாதிரியான டாபிக் வந்து நிறைய எக்ஸாமில் கேட்குறாங்க. ரயில்வே எக்ஸாமும் சரி, அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட டிஎன்பிசி எக்ஸாம்லையும் கேட்கக்கூடிய ஒரு டாபிக். அதாவது வலிமையான அமிலம் என்ன, பலவீனமான அமிலம் என்ன, ஸோ எது வந்து வலிமை மிகுந்த அமிலம், எது வலிமை குறைந்த அமிலம். ஸோ ஏதாவது 4 ஆப்ஷன் கொடுத்து இதில் வந்து வலிமை மிகுந்த அமிலத்தை கண்டுபிடி, இல்லைன்னா வலிமை குறைந்த அமிலத்தை கண்டுபிடி அப்படிங்கிற மாதிரியான கொஸ்டின் வருது. ஸோ இது வந்து எல்லா எக்ஸாமுக்கும் ஒரு காமனான சயின்ஸ் டாபிக். ஸோ அதனால தான் நான் இதை எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து வலிமையான அமிலம்னா எப்படி இருக்கும், அதுக்குன்னு என்ன பண்பு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதாவது வலிமையான அமிலம்னா, இப்போ ஒரு அமிலம் ஆசிட் எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து நீர்ல முழுமையா அயனியாகும் திறன் கூடிய அமிலமா இருந்துச்சுன்னா அது வந்து வலிமையான அமிலம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அயனி ஆகுறதுனா என்ன, நேர்மின் அயனியாவும் எதிர்மின் அயனியாவும் பிரிகிறது. தண்ணியில் அதை ஆட் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய அந்த சேர்மங்கள் வந்து அயனிகளாக பிரியும். ஓகேவா? இப்போ HCl அப்படின்னு எடுத்துக்கிறோம், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். ஓகேவா? ஸோ இது ஜென்ரலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஆசிட் அப்படிங்கிறது HCl. இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தண்ணியில் ஆட் பண்ணும்போது ஹைட்ரஜன் வந்து நேர்மின் அயனியாகவும் H+ஆகவும் Cl- பிரிஞ்சிடும், முழுமையாக பிரிஞ்சிடும். ஸோ அதில் வேற எதுவும் மிச்சம் எதுவும் இருக்காது, முழுமையாக அயனி ஆயிரும். அப்படின்னா அது வலிமையான அமிலம். அதே இது பலவீனமான அமிலம், வீக் ஆசிட் அப்படின்னா என்னன்னா, அதே இது நீரில் கலக்கும்போது, இந்த அமிலத்தை நீரில் கலக்கும்போது முழுமையாக அயனியாக மாறாது, பகுதி அளவு, அதாவது கொஞ்சம் மட்டும்தான் அயனிகளாக பிரியும். நேர்மின் அயனியாவும் எதிர்மின் அயனியாவும் பிரியும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா HFன்னு ஒரு அமிலம் இருக்குது, ஹைட்ரோஃப்ளோரிக் அமிலம். ஸோ இந்த ஹைட்ரோஃப்ளோரிக் அமிலத்தை வந்து தண்ணியில் ஆட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஹைட்ரஜன் வந்து நேர்மின் அயனியாகவும் H+ஆகவும் F வந்து மைனஸாகவும் மாறும். ஆனால் சம் அமௌண்ட் ஆஃப் HF அப்படிங்கிறது வந்து அந்த அமிலத்தை அந்த நீரில் வந்து இருக்கும். ஸோ முழுமையாக அயனி ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா அதுதான் வீக் ஆசிட். ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஸ்ட்ராங் ஆசிட்ஸில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 7 வகை தான் இருக்குது. அது இந்த 7 தான் வந்து என்னது வலிமையான அமிலமாக இது வரைக்கும் இருக்குது. இது தவிர இருக்க மிச்சம் எல்லா அமிலங்களுமே வந்து பலவீனமான அமிலங்கள் தான், வீக் ஆசிட்ஸ் தான். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 7 மட்டும் நல்லா படித்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, இதில் எது ஸ்ட்ராங் ஆசிட்ஸ், வீக் ஆசிட்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா, இந்த 7லேருந்து கேட்டாங்க அப்படின்னா அது ஸ்ட்ராங் ஆசிட்ஸ். இதை தவிர்த்து இருந்துச்சு அப்படின்னா அது வீக் ஆசிட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் ஆசிட்ஸ், உறுதியான அமிலங்கள் என்னென்ன. ஸோ நமக்கு தெரிஞ்ச ஹைட்ரோக்ளோரிக் அமிலம். ஏன் அப்படின்னா, ஆசிட் கையில் பட்டுச்சு அப்படின்னா நமக்கு என்ன ஆகும், பயங்கர எரிச்சல் வரும், கொப்பளங்கள் வரும். ஸோ அந்த அளவுக்கு அது கான்சென்ட்ரேட்டாக இருக்கும், வலிமையாக இருக்கும். ஸோ அதனால ஹைட்ரோக்ளோரிக் அமிலம்ங்கிறது வந்து ஸ்ட்ராங் ஆசிட்ஸில் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா நைட்ரிக் அமிலம், HNO3, நைட்ரிக் ஆசிட் அப்படிங்கிறது. ஸோ நமக்கு கொஸ்டின் எப்படி வரும்னா, ஒன்று பேர் கேட்பாங்க, வேதியியல் பேர் கொடுத்துருவாங்க, கெமிக்கல் நேம் கொடுத்து இதில் எது ஸ்ட்ராங் ஆசிட்ஸ் கேட்கலாம், இல்லைன்னா அதோட ஃபார்முலா கொடுத்து HNO3 அப்படின்னு கொடுத்து அதையும் கேட்கலாம். ஸோ அதனால ரெண்டையுமே படிச்சுக்கோங்க. HNO3னா நைட்ரிக் ஆசிட் அப்படிங்கிறது சேர்த்து படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ஸோ HNO3ங்கிறது நைட்ரிக் ஆசிட். இந்த நைட்ரிக் அமிலம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அமோனியம் நைட்ரேட் அப்படிங்கிற உரங்கள் தயாரிக்க பயன்படுது. ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் தெரியும், நம்ம வந்து நிறைய கார் இதுல எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இதுக்கு வந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் யூஸ் பண்ணுது. அடுத்து H2SO4, அமிலங்களோட அரசன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சல்ஃபியூரிக் அமிலம் அப்படிங்கிறது வந்து ஒரு வலிமையான அமிலம். ஓகேவா? ஸோ கந்தகம் அமிலம் அப்படின்னு சொல்லி தமிழில் சொல்லுவாங்க. ஸோ இந்த மேல இருக்க 3 பார்த்தீங்கன்னா நமக்கு ஜென்ரலாக தெரிஞ்சதான், ஹைட்ரோக்ளோரிக் அமிலம், நைட்ரிக் அமிலம், சல்ஃபியூரிக் அமிலம். தெரியாது இந்த 4 அப்படின்னு பார்த்தோம்னா, HBr அப்படின்னு சொல்லக்கூடிய ஹைட்ரோப்ரோமிக் ஆசிட்ஸ், அப்புறம் HI அப்படின்னு சொல்லக்கூடிய ஹைட்ரோ அயோடிக் ஆசிட், அடுத்து HClO4 அண்ட் HClO3. இது ரெண்டுமே வலிமையான அமிலத்தில் வருது. HClO4னா பெர்குளோரிக் ஆசிட், HClO3 அப்படின்னா குளோரிக் ஆசிட். ஸோ இந்த 7 தான் வந்து ஸ்ட்ராங் ஆசிட்ஸ் அப்படிங்கிறது வரும். ஸோ இதை தவிர்த்து ஸ்ட்ராங் ஆசிட்ஸ் வேறு எதுவும் கிடையாது. ஸோ வலிமையான அமிலம், உறுதியான அமிலம் அப்படிங்கிறது இந்த 7 மட்டும்தான். ஸோ அதனால இந்த 7 ஈஸியாக நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. இது தவிர்த்து ஏதாவது அமிலம் கொடுத்தாங்கன்னா அது வீக் ஆசிட்ஸில் வந்துடும். ஸோ வீக் ஆசிட்ல, இந்த வீக் ஆசிட்லேயே பார்த்தீங்கன்னா மிகவும் பலவீனமான அமிலங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு 3 இருக்கு. நார்மலாக இருக்க பலவீனமான அமிலங்கள் இருக்கு. ஓகேவா? ஸோ மிகவும் பலவீனமான அமிலங்கள்ங்கிறது கீழே கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, இந்த பென்சோயிக் அமிலம், அசிட்டிக் அமிலம், ஃபார்மிக் அமிலம், இதெல்லாம் வந்து ரொம்பவும் பலவீனமானது. ஓகேவா? ஸோ இந்த மிச்சம் இருக்க 7 வந்து
வீக் ஆசிட்ஸ். இது வந்து கீழே இருக்க 3 வீக்கஸ்ட் ஆசிட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா HO2 C2O2H அப்படிங்கிறது வந்து ஆக்சாலிக் அமிலம். ஆக்சாலிக் அமிலம் எதுல இருக்கு அப்படின்னு பார்த்தோம், தக்காளியில இருக்கக்கூடிய ஒரு வகையான ஆசிட் தான். ஸோ இதுவும் வந்து பலவீனமான அமிலம். அதனால தான் நம்மளால சாப்பிட முடியுது தக்காளி எல்லாம். ஓகேவா? ஸோ வீக் ஆசிட்ஸா இருக்கிறதுனால தான். அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து H2SO3 நம்ம ஏற்கனவே பார்த்தோம். H2SO4 அப்படிங்கிறது வந்து கந்தக அமிலம், அது வந்து ஸ்ட்ராங் ஆசிட் பார்த்தோம். H2SO3 சல்ஃபியூரஸ் ஆசிட் அப்படிங்கிறது வந்து வீக் ஆசிட்ஸ்ல வருது. அடுத்து HSO4- அப்படிங்கிறது ஹைட்ரஜன் சல்ஃபேட் அயன். ஸோ இதுவும் வீக் ஆசிட்ஸ்ல வருது. அடுத்து H3PO4 வந்து பாஸ்போரிக் ஆசிட். HNO3 அப்படிங்கிறது மேல பார்த்தோம். இது HNO2 நைட்ரஸ் அமிலம். அடுத்து HF அப்படிங்கிறது ஹைட்ரோஃப்ளோரிக் அமிலம். HCO2H மெத்தனாயிக் ஆசிட். அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்க 3 நான் சொன்ன மாதிரி வீக்கஸ்ட் ஆசிட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பென்சோயிக் அமிலம் C6H5COOH. ஸோ இது வந்து சோடியம் பென்சோயேட் அப்படிங்கிற ஒரு பதப்படுத்தக்கூடிய பொருள் தயாரிக்க பயன்படுது இந்த பென்சோயிக் அமிலம். அடுத்து இருக்க கீழே இருக்க 2 நமக்கு தெரியும். அசிட்டிக் அமிலம் CH3COOH. இது வந்து வினிகர்ல இருக்கக்கூடியது. அடுத்து HCOOHங்கிறது ஃபார்மிக் அமிலம். ஃபார்மிக் அமிலம்ங்கிறது எறும்பு போன்ற அந்த உயிரினங்கள்ல இருக்கக்கூடியது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வீக்கஸ்ட் ஆசிட்ஸ். ஸோ இதுதான். இது இன்னும் நிறைய ஆசிட்ஸ் இருக்கு. அது எல்லாமே இந்த பலவீனமான அமிலங்களுக்குள்ள தான் வரும். ஓகேவா? ஸோ அதை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஸ்ட்ராங் ஆசிட் வந்து மொத்தம் 7, அந்த 7ஐயும் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் நான் சொல்லணும்னு நினச்சேன். இதே மாதிரி கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா ரயில்வே குரூப் டி எக்ஸாமில் வந்து கேட்டிருக்காங்க. குரூப் டி அண்ட் ALP எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஸோ ரயில்வே ஜூனியர் இன்ஜினியரிங் அப்புறம் NTPC எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த டாபிக் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி TNPC எக்ஸாமுக்கு படிக்கிறவங்க அப்புறம் போலீஸ் எக்ஸாமுக்கு படிக்கிறவங்களுக்கும் இந்த டாபிக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை மட்டும் நல்லா எழுதி வச்சு படிச்சுக்கோங்க. ஸோ அந்த ஃபார்முலாவோடு சேர்த்து படித்தா தான் ஞாபகம் இருக்கும். அந்த பேரும் அந்த ஃபார்முலாவும் ஒரே இதுக்கு தான் அப்படிங்கிறது தெரியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.